பொதுவாக அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகிட்டலாம் கதை கேட்டாவே, நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு புளிய மரத்தில் ஆணி வச்சு அடிச்சிருந்தாங்களாம் அப்படிலாம் சொல்லும்போது, ஐயோ ரீல் சுற்றாதீங்கன்னு சொல்லுவோம். அதையும் மீறி ஏதோ படத்துல எல்லாம் பார்த்தோன்னா, பேய் கதைகள், மர்ம கதைகள், அமானுஷம்லாம் பார்த்தா நான்லாம் பார்க்கவே மாட்டேன். அது மாதிரி ஆள். இன்றைக்கி என் வாழ்க்கையிலேயே அது மாதிரி ஒரு உண்மை சம்பவம் நடந்துருச்சுங்க. அது உங்கள்கிட்டலாம் சொல்லி உங்களையும் ஒரு எச்சரிக்கை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மர்மமான அந்த விஷயம், அமானுஷ்யமான விஷயம் என்னவா மாறுச்சு தெரியுங்களா? இன்றைக்கி காலையில் தான் அந்த மர்மம், அமானுஷ்யம் நடந்ததுக்கான காரணம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கடைசி 4 நாட்களாக நான் ரொம்ப பயத்தில் இருந்தேன்னு சொல்லுவோம். நான் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுவோம்ல, பயங்கர பீதியில் இருந்தேன்டான்னு. அது மாதிரி 4 நாளாக நான் பயங்கர பீதியில் இருந்தேன். வீட்லேயும் சொல்ல முடியாமல், அது என்னன்னு தெரியாமல் நான் பட்ட பாடு. போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, அத்தனை தெய்வங்களை கும்பிட்டேன். அப்படி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அது முந்தின நாள் சனி, வெள்ளி, வியாழக்கிழமை காலையில் நான் 6 மணிக்கு எழுந்து வெளியில் வரேன். மெயின் கதவு நீக்கினதும் நம்ம வீட்டில் வெளியில் போர்ட்டிக்கோ தாண்டினதும் வாசல் கதவு மெயின் கேட் நீக்கிட்டு போனால் நம்ம வாசல்லாம் தெளித்து கூட்டிடுவோம் இல்லைங்களா காலையில். அது மாதிரி தினமும் பண்ணுறாதே 6 மணிக்கு நான் போகிறேன். வியாழக்கிழமைக்கு நான் போர்ட்டிக்கோலேருந்து எல்லாம் கூட்டி கொண்டு போய் வெளியில் தள்ளி தொளிச்சு விட்டுட்டு தான் வரேன். குறைந்தது 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். நான் 25 நிமிஷம் முடிஞ்சு உள்ளே வீட்டுக்குள்ளே வரலாம், சமைக்கிறதுக்கு போகலான்னு வரும்போது போர்ட்டிக்கோவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நிறையா சணல்கள், இந்த சரடுன்னு சொல்லுவோம்ல, சணல்களோட தூள், குட்டி குட்டி குச்சிகள், தேங்காய் நார்கள்லாம் இருந்துச்சு. இது என்னடா இவ்வளோ குப்பை, இப்போ தான் நம்ம கூட்டிகிட்டு போனோம், சரியாக கூட்டலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நானும் அதை அள்ளி டஸ்ட்பினில் போட்டுட்டு உள்ளே சமைக்க எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம், தேங்காய் நார் கூட வீட்டில் ஓகே சிந்திருக்கும், இந்த சணல் நம்ம வீட்டில் நம்ம சமீபமாக யூஸ் பண்ணவே இல்லையே, என்னவா இருக்குன்னு யோசிச்சு அதை விட்டுட்டேன். அப்போ நான் குழந்தைங்களெல்லாம் பள்ளிக்கெலாம் அனுப்பிச்சாச்சு, எல்லாம் போக வேண்டியவங்களாம் போயாச்சு. மாலை நேரம் தான் நான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு திரும்ப வரும்போது பார்க்குறேன், நான் கூட்டி அள்ளி போட்ட அதே இடத்துல தேங்காய் நார்களும் இருக்குது, நூல்கள், சணல்கள், குட்டி குட்டி காஞ்ச குச்சிகள்லாம் இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். குழந்தைங்கள்ட்ட அதை சொல்லலான்னு போகும்போது வேணாம், குழந்தைங்க பயந்துக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு அதை நான் விட்டுட்டேன். கொஞ்சம் நேரத்தில் அதை மறந்தும் செய்யிட்டேன். மொதல் நாள் இப்படி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் வரேன், மஞ்சள் கயிறு, சிவப்பு கயிறு, பச்சை கயிறு, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா தேங்காய் நார்கள்லாம் அப்படி உருண்டு கிடக்குது அதே இடத்துல. எனக்கு அப்படியே வேத்து ஊற்றிருச்சுன்னு சொல்லுவேன். காலையில் 6 மணிக்கு எவ்வளோ சில்லுன்னு ஃபீல் பண்ணோம், நான் எனக்கு அப்படியே குப்புன்னு ஊற்றுது. சரி எல்லோரும் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் இதை காலங்கத்தால் சொல்ல வேணான்னு சொல்லி அந்த இடத்த மட்டும் தவிர்த்துட்டு மீதி எல்லா இடத்தையும் நான் கூட்டிகிட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வந்துடுறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட கிளம்பும்போது சொல்கிறாங்க, குழந்தைங்களும் அவங்களும், இன்னும் இந்த இடத்துல நிறையா குப்பை கிடக்குது, கூட்டலையா, அப்போ கவனிக்கலையான்ட்டு. உடனே குழந்தை எடுக்க போகிறேன், வேணாம் விட்டுருமா, அம்மாவே அதை க்ளீன் பண்ணிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லி 2வது நாள் காலையில் இது நடந்தது. மாலை நான் கூட்டாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். மாலை நேரம் பார்க்குறேன், இன்னும் நிறையா குச்சிகள், காஞ்சி குச்சிகள் இதெல்லாம் இருக்கும்போது வேணாம், இன்றைக்கி ரொம்ப இதாக இருக்குது, நம்ம என்ன ஆனாலும் சரி இந்த பக்கமே போகக்கூடாது, விடிஞ்சது இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடிடலான்னு நினச்சிட்டு 2வது நாள் முடிஞ்சுது. 3வது நாள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்ததில் பாதியை காணோம். ஆனால் இருக்கிறதில்ல அதிகபட்ச பயமாக இருக்கிறது என்ன தெரியுங்களா? நான் அதுக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை தலையில் மல்லிகைப்பூ வச்சுருந்தேன். அந்த மல்லிகைப்பூவே எனக்கு நல்லா நினைவு இருக்குது. எங்கள் ரோஜாப்பூ செடிக்கிட்ட தான் கொண்டு போய் நான் தூர போட்டிருந்தேன். அதாவது மல்லிகைப்பூ பச்சை கலர் நூல், உள்ளன் நூலில் கட்டி வச்சுருந்தது, அது நாங்கள் போட்டிருக்கேன். சனிக்கிழமை காலையில் நான் எந்திரிச்சு வரும்போது நான் தலையில் வச்சுருந்த மல்லிகைப்பூவும் அதே இடத்துல இருக்குது. எனக்கு நல்லா தெரியும், நான் தூர போட்டுட்டேன், அது எங்கே போட்டேங்கிறது தெரியும். அந்த இடத்துல நெட்டி பார்த்தா அங்கே இல்லை. நான் வச்ச அதே மல்லிகைப்பூவோட நூல் தான் இந்த இடத்துல போர்ட்டிக்கோல உள்ள கேட்டுக்குள்ளே வந்திருக்கு. உண்மையாலுமே நீங்களே சொல்லுங்கள், இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ பயம் இருக்கும். பச்சை கலர் மஞ்சள் கலர் நூலெல்லாம் இருக்குது, எதுவும் மந்திரிச்சு போட்ட மாதிரி, தேங்காய் நார்கள்லாம் இருக்குது, அப்புறம் குச்சி குச்சியாக நிறையா இருக்குது. எல்லாம் நீங்கள் அள்ளி போட்டாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் மறுபடியும் நிறையா சேர்ந்துதுங்கும் போது உங்களுக்கு வீட்டில் இருக்க பயம் இருக்குமா இல்லையா? எனக்கு ரொம்ப பயம். யாரோ நமக்கு ஏதோ செஞ்சு வைக்கிறாங்க போல இருக்குங்கிற அளவுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. சரி இன்றைக்கி மாலை பார்க்கலாம். மாலை ஏதாவது நமக்கு வித்தியாசமாக சீரியஸாக நமக்கு பயமாக இருக்கிற மாதிரி இருந்தால் வீட்டில் கணவர்கிட்ட சொல்லிடலாம், வேறு ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி. மாலை நேரம் நான் கவனிக்கிறேன், காலையில் இருந்தது மட்டும்தான் இருக்குது, எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. சரி பரவாயில்ல, சனிக்கிழமை இப்படி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு
நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் வந்து 7 மணிக்கு தான் கதவே நீக்கினதும் பார்க்குறேன். அதிபயங்கரமான விஷயம் ஒன்றும் பார்த்தேன். என்னென்னா, இந்த தீபாவளி இப்போ தான் சமீபமாக முடிஞ்சது இல்லைங்களா? தீபாவளிக்கு இந்த ஆட்டம் பாம்னு சொல்லுவாங்க. நல்ல கருப்பாக டார்க்காக ஒரு பச்சை கலரில் ஆட்டம் பாம் இருக்கும். அது சரடு வந்து அந்த கலரில் இருக்கும். அந்த ஆட்டம் பாம் வெடித்து செதறும் போது அந்த சரடெல்லாம் வந்து வெடித்து செதறும். அப்படி என் குழந்தைங்க வச்சு விளையாண்ட அந்த ஆட்டம் பாம் செதறினது எங்கேயோ குப்பையில் கிடக்கிறது. நம்ம வெளியில் ரோட்டோரத்தில் செடிகள்லாம் இருக்கிற இடத்துல தான் வைப்போம். அந்த செடிக்குள்ளெல்லாம் சிக்கி இருந்தால் அது குறிப்பிட்டது என் பசங்க விளையாண்டதுங்கிறது தெரியும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம குழந்தைங்க தவிர யாரும் அங்கே விளையாடல. அந்த ஆட்டமும் நான் தலையில் வச்சுருந்த பூவு அதெல்லாம் ஒரே இடத்துல மஞ்சள் இதுன்னு கயிறோட தான் பார்க்கும்போது கன்ஃபார்மே பண்ணியாச்சு, நமக்கு யாரோ செய்வனையே செஞ்சுட்டாங்க போல். இனி அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண போகிறோமோ, இனி இவரை எழுப்பி சொல்லாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வாசலும் கூட்டல ஒன்றும் கூட்டல வேகமாக உள்ள மெயின் கதவை நீக்கிட்டு ஓடி வரேன். அப்பாவும் பசங்க 2 பேரும் வராங்க. சரி, இன்றைக்கி இவங்க 3 பேர்கிட்ட சொல்லிடலாம் தான், நீ மூடி வச்சு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, குழந்தைங்களும் அவரோ போய் அதை தொட்டுற போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லலான்னு போகும்போது எனக்கு ஒரு காஃபினாங்க. சரி, காலையில் நேரமே அது சண்டே ஒரு நாள் தான் எல்லாருக்கும் ரெஸ்ட்டு, நம்ம இப்போ போய் அவங்கள சங்கடப்படுத்தக்கூடாதுன்ட்டு நானும் என்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு, அந்த காஃபியை குடிக்க மனசே இல்லை. எல்லோரும் உள்ளே உட்காந்து குடித்தாலும் நான் போர்ட்டிகோட்டில் இருக்கிற அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே குடிக்கிறேன். பயந்து குடிக்கிறேன். அப்போ தான் நடந்துச்சுங்க அந்த சம்பவம். 2 சிட்டுக்குருவிங்க நல்லா ஜோடி போட்டுக்கிட்டு, ஒன்று இந்த கீழெல்லாம் விழுந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு மேலே நாங்கள் வந்து குட்டி பல்பு போர்ட்டிகோவில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த பல்பு ஒன்று ரிப்பேர்னு கழட்டியிருக்காங்க போல் ஹவுஸ் ஓனர். இதை நான் கவனிக்கவே இல்லை. அதில் கொண்டு போய் கூடு கட்டுறேன்னு இந்த 2 இந்த 4 நாளாக சேட்டை பண்ணிகிட்ருக்கு. கொண்டு வந்து ஒன்று கொடுக்குது, ஒன்று மேலே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுது, மறுபடியும் அந்த குச்சி கீழே போட்டுருது, உடனே மறுபடியும் ஒன்று. அதுக்கு வெயிட்டுக்கு தூக்க முடிய ஏற்ற மாதிரி நான் தலையில் வச்ச பூ நூலும் பசங்க வெடித்த பட்டாசு ஆட்டம்பம் இதுவும் அங்கங்கே கிடக்கிற குட்டி கயிறு என்ன கிடைக்குதோ, தேங்காய் நார் மஞ்சி, வெளியில் மரத்தில் இந்த இலைகள்லாம் விழுந்து இந்த குட்டி கோள்கள்லாம் விழுந்து கிடக்கும்ல, அது கைக்கு கிடச்சதுலாம் அது தூக்கிட்டு வந்திருக்கு. நான் யாரோ எனக்கு பில்லி சூனியை வச்சுட்டாங்களே, நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பயத்தில் பீதியில் இருந்திருக்கேன். இது உடனே காஃபி கூட குடிக்கல. காஃபி குடிக்கனால சிரிப்பே அடக்க முடியல. ஓடி போய் எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் பசங்கள்ட்டையும் சொல்கிறேன், பார்த்தியா 4லேருந்து 5 நாளாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த 2 தான் நீ இப்படி கஷ்டப்பட்டுருக்கணும். எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. எனக்கு ஒரே பப்பி ஷேமாக போயிடுச்சு. அதுதான் ஒரு வார்த்தை சொன்னார் அவர், இத்தச்சோட உருவம் 4-5 நாளாக இந்த 2 குட்டி குருவிகளை கண்டு பயந்துருக்கே, வெளியில் சொல்லிடாத சிரிப்பாங்கன்னு சொல்லி அவங்க 3 பேருமே சிரித்தாங்க. செம ஷேமாக போச்சு. இது மாதிரி உங்களுக்கெல்லாம் அமானுஷமாக நினச்ச விஷயங்கள் எதெல்லாம் காமெடியாக போயிருக்கு, இல்லை காமெடியாகவே நினச்சிட்டு இருந்த விஷயம் எது அமானுஷமாக நடந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.